Engineering Thermodynamics, UNIT-1, Theory, Part 5. இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி வந்து தமிழில் வந்து பண்பு அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் விச் கேன் பி அப்சர்வ்டு ஆர் மெஷர்டு. அளக்கக்கூடிய ஒரு இது. இப்போ டெம்பரேச்சர் நம்ம வந்து ஹியூமன் பாடியில் மெஷர் பண்ணலாம், அல்லது ஒரு சிஸ்டத்தில் ப்ரெஷர் மெஷர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் தி குவான்டிட்டிஸ் கம்ஸ் அண்டர் ப்ராப்பர்ட்டி. என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த சிஸ்டம் இன் ஈக்குலிபிரியம் ஸ்டேட், ஒரு ஸ்டில்லாக ஒரு ஸ்டேட்டில் இருக்கணும். அது வேறு ஸ்டேட்டுக்கெல்லாம் மாறிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப மெஷர் பண்ணக்கூடிய குவான்டிட்டிஸ் அதெல்லாம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், என்ட்ரோபி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸ்டேட் அடுத்தது வந்து ஸ்டேட். ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் condition, exact condition of a substance at a particular time, particular moment is called state of a system. இது எப்பன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ மாறினாவே அந்த ஸ்டேட் மாறிடுது அப்படின்னு அர்த்தம். என்ன ப்ராப்பர்ட்டி சேஞ்சஸ். இப்போ ப்ரெஷர் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர்லேருந்து ஒரு ட்ராப் ஆகுது, ப்ரெஷர் ட்ராப் ஏற்படுது, வேறு ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ ஸோ எக்ஸாக்ட் கண்டிஷன் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் அட் பர்டிகுலர் மொமெண்ட் ஆர் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் இஸ் கால்டு ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம். ஸோ இது வந்து பிவி டயரத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் இது ஸ்டேட் 1, ஹை ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்க. இது வந்து ஸ்டேட் 2, ஒரு ப்ராசஸ் நடைபெற்றுருக்கு, வேற ஒரு ஸ்டேட்டுக்கு இந்த சிஸ்டம் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த டயத்தில் என்ன கண்டிஷன், தட் இஸ் தி இனிஷியல் கண்டிஷன் வச்சுக்குவோம். இது வந்து ஃபைனல் கண்டிஷன். ஸோ தி எக்ஸாக்ட் கண்டிஷன் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் at a particular time or particular moment is called state of a system. ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது, வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னா the system undergoes ப்ராசஸ் அண்ட் ஸ்டேட் மாறுபடுது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது. அவ்வளோதான் ஸ்டேட்டை பற்றி. ஸ்டேட் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் கண்டிஷன் ஆஃப் அ சிஸ்டம் அட் அ பர்டிகுலர் மொமெண்ட், அதான் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸை வந்து எப்படியெல்லாம் வகைப்படுத்துகிறோம்? ரெண்டு டைப். ஒன்று இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு பேர் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு பேர் எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டிஸ். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன? அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மாஸை பொறுத்து இருக்கக்கூடாது. இஃப் அ ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம், தென் தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் அஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ப்ரெஷர், டெம்பரேச்சர், டென்சிட்டி. ப்ரெஷர், டெம்பரேச்சர். அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது மாஸ் எவ்வளோ இருந்தாலும் அதை பற்றி இதில் ப்ரெஷர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ தீஸ் டூ திங்ஸ், ப்ரெஷர், டெம்பரேச்சர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட் ஆன் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம், ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பொறுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பேர். மாஸை பொறுத்து இருக்கணும். இப்போ டோட்டல் வால்யூம் அப்படிங்கிறது மாஸை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது மாஸை பொறுத்து இருக்குது. இப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் பார்த்தோம்னா மாஸை பொறுத்து கிடையாது. பட் டோட்டல் வால்யூம் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னாக்கா மாஸை பொறுத்து இருக்குது. அதனால் இந்த டோட்டல் வால்யூம், டோட்டல் எனர்ஜி, டோட்டல் மாஸ் இது எல்லாமே வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராசஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறி போனாவே அது வந்து ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் அ ஸ்டேட் டியூ டு எனர்ஜி ஃப்ளோ. ஆற்றல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய சேஞ்ச், நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதை தான் வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸ். ஸோ 1 2 3 4. 1 இது வந்து இனிஷியல் ஸ்டேட்டு, 2ங்கிறது வந்து ஃபைனல் ஸ்டேட்டு அல்லது இனிஷியல் கண்டிஷன். 1ங்கிறது இனிஷியல் கண்டிஷன், இதுக்குள்ள ப்ரெஷர் P1ன்னு வச்சுக்குவோம், இதுக்குள்ள வால்யூம் V1. ஃபைனல் ஸ்டேட் ஆர் ஃபைனல் கண்டிஷன், இதுக்குள்ள ப்ரெஷர் P2,
இது இந்த இடத்துல உள்ள வால்யூம் வந்து V2. So there is a change of state of a system. அதுக்கு பேரு தான் வந்து thermodynamic process அப்படிங்கிறது. ஒரு ப்ராசஸ் நடைபெறுது. ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போகுது. எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் இது. ப்ரெஷர் குறையிறப்ப இந்த ப்ராசஸை வந்து நம்ம எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரெஷர் இனிஷியலாக இருக்கிற ப்ரெஷரோட அதிக ப்ரெஷருக்கு போணுச்சு ரிவர்ஸில் இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து கம்ப்ரெஷன் ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ். ஸோ டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க தெர்மோடைனமிக் ப்ராசஸுக்கு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் டியூ டு எனர்ஜி ஃப்ளோ, அதுக்கு பேர் தான் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். எக்ஸ்பான்ஷன் இங்கே காட்டியிருக்கிறது வந்து 1 to 2 வந்து எக்ஸ்பான்ஷன். ஏன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா இனிஷியலாக ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஆஃப்டர் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் ஃபைனல் ஸ்டேட் கண்டிஷன் இஸ் லோ ப்ரெஷர். இது ஹை ப்ரெஷரில் இருக்குது 1, 2 வந்து லோ ப்ரெஷரில் இருக்குது. இது மாதிரி ஒரு ப்ராசஸ் நடைபெற்றுறது அப்படின்னாக்கா திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். அதுக்கு அப்படியே ரிவர்ஸில் இது இனிஷியல் கண்டிஷனாக இருக்குது, இது ஃபைனல் கண்டிஷனாக இருக்குது, 1 வந்து ஃபைனல் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா இந்த ப்ராசஸ்க்கு பேர் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். சைக்கிள், தெர்மோடைனமிக் சைக்கிள்னு சொல்லுவோம், அல்லது சிம்பிளாக சைக்கிள் அப்படின்னு தெர்மோடைனமிக்ஸில் சொன்னாவே அது வந்து இட் ரெஃபர்ஸ் டு தெர்மோடைனமிக் சைக்கிள். இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகுது. இப்போ இந்த திஸ் இஸ் பிவி டயக்ராம். இந்த ப்ராசஸை வந்து இந்த பிவி டயக்ரத்தில் வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா திஸ் இஸ் த இனிஷியல் ஸ்டேட் 1 அப்படிங்கிறது. அது 1லேருந்து 2க்கு போயிடுச்சு, எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். அகெயின் 2 to 1 இப்படி போகுது, போய் ஃபைனலாக இனிஷியல் கண்டிஷன் ரீச் ஆணுச்சு அல்லது இனிஷியல் ஸ்டேட் ரீச் ஆணுச்சு அப்படின்னா இந்த சிஸ்டமானது தெர்மோடைனமிக் சிஸ்டம் வந்து இதை வந்து நம்ம சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். தெர்மோடைனமிக் சைக்கிள் கண்டிஷன் என்னன்னா ஒரு ப்ராசஸ் ஆரம்ப நிலையிலேருந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து பல ப்ராசஸ் நடந்து ஃபைனலாக இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வந்துருச்சு அப்படின்னா we can say that process as a cyclic process. அந்த ப்ராசஸை வந்து சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2 ப்ராசஸ் தான் காட்டியிருக்கு இந்த பிவி டயக்ரத்தில். இந்த பிவி டயக்ரத்தில் பார்த்தோம்னா 1 to 2 இது ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அடுத்து 2 to 3 இது 2வது ப்ராசஸ், 3 to 4 இது 3வது ப்ராசஸ், 4 to 1 இது 4வது ப்ராசஸ். இதில் வந்து 4 ப்ராசஸ். ஸோ இங்கே 1ல் ஆரம்பிச்சிருக்கு, நிறையா தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் நடந்து கடைசியாக வந்துட்டு 1லேயே முடியுது. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா we can call it as a thermodynamic cycle or cyclic process அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ if a thermodynamic system undergoes a series of processes, நிறைய ப்ராசஸஸ் போயிட்டுருக்கு, and finally returns to its initial state. ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, எத்தனை ப்ராசஸ் நடந்து போனாலும் கடந்து போனாலும் கடைசியாக இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஒரு பிவி டயக்ராம் கொடுத்துருக்கேன். இதில் 1 இனிஷியல் ஸ்டேட்டு, 6 வந்து ஃபைனல் ஸ்டேட்டு. இப்போ பார்த்தோம்னா 1 2 3 4 இந்த 2 3 4 5லாம் இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ். இனிஷியல் ஸ்டேட் இது 1, 6 வந்து ஃபைனல் ஸ்டேட்டு, 2 3 4 5 இதெல்லாம் வந்து இன்டர்மீடியட். 1லேருந்து 6 போகிறதுக்குள்ள இவ்வளவு ஸ்டேட்டை கடந்து ஃபைனலாக தான் வந்து இது 6க்கு போகுது. இப்போ ப்ரெஷர் அப்படின்றது இந்த இடத்துல ஹை ப்ரெஷர், இந்த இடத்துல லோ ப்ரெஷர். ஸோ இது வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். இப்போ இந்த பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். த குவான்டிட்டிஸ் விச் ஆர் இண்டிபெண்ட் ஆன் தி பாத் ஃபாலோடு. பாத் அப்படிங்கிறது இதுதான் பாதை. 1லேருந்து 6க்கு இந்த பாத்தில் போகுது. இதே இது 1லேருந்து 6க்கு இப்படியும் வரலாம், வேற அதர் பாத்துலையும் வரலாம். அதே மாதிரி இந்த 1லேருந்து 6க்கு இந்த மாதிரி கீழாலையும் இந்த ரீச் ஆகும். இந்த மாதிரி வேரியஸ் பாத்தில் கடந்து போகலாம். சில ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ இதில் கடந்து போகுது அப்படின்னா இப்போ இங்கேருந்து இங்கே போகுது 1லேருந்து 6க்கு டைரெக்டாக இப்படி. இந்த இடத்துல 0.2 அப்படின்னா இதே ப்ரெஷர் தான் இந்த இடத்துலையும் இருக்கும் P2. ஸோ த குவான்டிட்டிஸ் விச் ஆர் இண்டிபெண்ட் ஆன் தி பாத் ஃபாலோடு பை த சிஸ்டம் known as point function. ஒரு particular property which are not dependent on the path followed. எந்த பாத்தில் போகுது அப்படிங்கிறத பொறுத்து இல்லாமல் இருக்கணும். அப்போ இந்த பாத்தில் போகுது அப்படின்னா
இதுக்கு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்டர்மீடியட்லாம் ஒவ்வொரு ப்ரெஷர் வேல்யூஸ் இருக்கும். இப்போ இந்த பாத்தில் 1 to 6 இப்படி போகுது அப்படின்னா இந்த இன்டர்மீடியட் வேல்யூஸ் வந்து வெவ்வேறு இருக்கும். ரைட்டா? ஸோ த குவான்டிட்டிஸ் விச் ஆர் இண்டிபெண்ட், எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அல்லது எந்த ஒரு குவான்டிட்டி விச் ஆர் இண்டிபெண்ட், பாத்தை பொறுத்து இல்லை, எந்த பாதையில் அந்த ப்ராசஸ் கடந்து போணுச்சு அதை பொறுத்து இல்லாமல் இருந்துச்சுன்னா then the properties or the quantities are called as point function. So point function definition, the quantities which are independent on the path. அப்ப dependent on the path னு அடுத்து ஒரு கான்செப்ட் நமக்கே தெரியும் இப்போ வரப்போகுதுன்னு, அது வந்து path function இருக்கும். அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம் அது. So point function may be defined as the quantities which are independent on the path followed by the system are known as point functions. Example வந்து pressure, volume, temperature, entropy, இதெல்லாம் வந்து example. அடுத்து path function என்னன்னு பார்ப்போம். path function இப்போ நான் போட்டிருக்கேன். இதே ஒரு pressure volume diagramல ரெண்டு மூணு ப்ராசஸ், இந்த 1 2 இனிஷியல் ஸ்டேட் 1 ஃபைனல் ஸ்டேட் 2. இப்போ இந்த 1 to 2 வந்து இந்த பாதையிலையும் போகலாம், 1A 2 அப்படின்னு போகலாம், அல்லது இந்த 1 to 2 ரீச் பண்ணுறதுக்கு இந்த பாதையிலையும் போகலாம், இந்த பாதையிலையும் 1B2. அதே மாதிரி 1 to 2 போகிறதுக்கு இந்த பாதையில் கூட அந்த ப்ராசஸ் நடைபெறலாம், 1C2 அப்படின்னு. ஸோ இப்போ நான் 3 இது எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ சில ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது சில குவான்டிட்டிஸ், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இதை மட்டும் எடுத்துக்கோம். இப்போ ஜென்ரலாக ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது அல்லது ஒர்க்கு எக்ஸ்ட்ராக்டட் அல்லது ஒர்க் நமக்கு கிடைக்குது, அப்படி இல்லாட்டி ஒர்க்கு சப்ளை பண்ணுறோம். இது வந்து எப்படி நம்ம இந்த பிவி டயக்ரத்தில் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, யூசிங் திஸ் பிவி டயக்ராம் we can calculate the ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். எப்படி பண்ணலாம்னா, அந்த ஏரியா அண்டர் த கர்வ் டியூரிங் த தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இப்போ இந்த ப்ராசஸ் 1A2 வழியாக போயிருக்கு அப்படின்னா ஏரியா அண்டர் த கர்வ் வில் பி திஸ் மச். இப்போ நான் போடுறேன்ல 1A2 ஏரியா அண்டர் திஸ் கர்வ் இன் த பிவி டயக்ராம், இதோட இது ஏரியா இவ்வளவு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு டியூரிங் திஸ் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ், இது வந்து எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ், இந்த எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸில் நமக்கு வேலை செய்யப்பட்டிருக்கு. இதே இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ் 1B2 வழியாக போயிருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ வந்துட்டு ஏரியா அண்டர் த கர்வ் வந்து 1B2க்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா வந்து அதிகமான ஏரியா இருக்குது when compared with if the process is carried out through this path 1A2, இந்த பாத் வழியாக போகிறப்ப. சப்போஸ் இதே வந்து 1C2 வழியாக போகுதுன்னு வச்சுக்கோமே, இப்போ வந்து 1A2ஓட கம்மியான வேலை தான் இங்கே நடந்திருக்கு 1C2 போகிறப்ப. ஸோ பிகாஸ் இதோட ஏரியா அண்டர் த கர்வ் 1C2 வில் பி லெஸ் when compared with the area under the curve 1A2. ஸோ ஒவ்வொரு பாத்து வழியாக, எந்த பாத்து வழியாக அந்த ப்ராசஸ் நடைபெறுதோ அதை பொறுத்து இது மாறுபடுது, இது ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ த குவான்டிட்டிஸ் விச் ஆர் டிபெண்ட் ஆன் தி பாத், சில இந்த ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸில் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸில் நடைபெற்ற வேலை, நமக்கு கிடைத்த வேலை. ஸோ த குவான்டிட்டிஸ் விச் ஆர் டிபெண்ட், இப்போ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து தான் குவான்டிட்டி, தீஸ் ஆர் டிபெண்ட் ஆன் த பாத். இந்த ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் எதை பொறுத்து இருக்கு, பாத் ஃபாலோடு டியூரிங் த ப்ராசஸ். ஓகே, ஸோ த குவான்டிட்டிஸ் விச் ஆர் டிபெண்ட் ஆன் த பாத் ஃபாலோடு பை த சிஸ்டம் are known as path function. Work transfer, heat transfer. Heat transfer க்கும் போகலாம், அது temperature entropy diagramத்தில் போட்டோம்னா the area under the curve during the TS diagram, in the during the process in the temperature entropy diagram. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி சேஞ்ச் இந்த பாத்தில் வெவ்வேறு பாத்தில் போகுது, அதே மாதிரி டிஎஸ் டயக்ரத்துலையும் இதை பிளாட் பண்ணி வெவ்வேறு பாத்தில் அந்த ப்ராசஸ் நடைபெற மாதிரி நம்ம எடுத்தோம்னா ஒவ்வொரு பாத்தில் போகிறப்பையும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ மாறுபடும். ஸோ அதை இப்போ விட்டுலாம். ஜஸ்ட் இந்த பிவி டயக்ரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாவே ஏரியா அண்டர் த கர்வ் 1A2 வில் பி மோர் when compared with area under the curve 1C2. Similarly, the area under the curve 1A2 is less than area under the curve 1B2. So the area under the curve is equivalent to the work transfer during the expansion process.
ஸோ இந்த quantities work transfer is dependent on the path followed during the process by the system are known as path functions. ஓகே, அவ்வளோதான். மற்றது வந்து அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.